மலர்க்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு ஈரானுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடைபெற்று கிட்டத்தட்ட 2 நாட்களை தொடப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளுமே 2 நாட்டையும் நேரடியாக தாக்கிக் கொள்ளாமல் அந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பை தான் நாங்கள் குறி வச்சு தாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த தாக்குதலை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் தான். ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஷ் அல் அட்ல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதிகளின் முகாம்களை தான் நாங்கள் குறி வச்சு தாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜெய்ஷ் அல் அட்ல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பயங்கரவாதிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது போன 2012ஆம் ஆண்டு தான் இந்த அமைப்பை உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. சிரியாவில் செயல்பட்டு வந்த பஷர் அல் ஆசாத் அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டு வர்றதுனால அந்த ஆதரவை வந்துட்டு ஈரான் கைவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமைப்போட முக்கிய பகுதி வந்து இங்கே பாகிஸ்தான்ல இருந்து தான் செயல்படுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருது. அதில் ஒரு பயங்கரவாத அமைப்பாக தான் இந்த ஜெய்ஷ் அல் அட்ல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பயங்கரவாதிகளும் செயல்பட்டு வராங்கன்னு சொன்னாங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் ஈரான் மீது வந்துட்டு ஐஎஸ் பயங்கரவாதிகள் இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதல் நிகழ்த்தி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த ஜெய்ஷ் அல் அட்ல்னு அழைக்கப்படக்கூடிய பயங்கரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஈரானுடைய இராணுவத்தை மற்றும் பாதுகாப்புத்துறையை குறி வச்சு ஏற்கனவே பல தாக்குதல்கள் நடத்தி இருக்காங்க. அப்படி நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலிலும் குறைஞ்சது 10 to 11 பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து உயிரிழக்கிறதும் வாடிக்கையாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பினரை குறி வச்சு ஈரான் வந்துட்டு சிரியா, ஈராக், அதே போல் பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு இருந்துச்சு. இதுக்கு பதிலடியாக தான் இப்போ பாகிஸ்தான் வந்து பதில் தாக்குதல் மேற்கொண்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டும். அதன்படி பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி அமைப்பினரை வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி அமைப்பு யார் அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக எங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஆயுதம் தாங்கி நீண்ட காலமாக போராடக்கூடிய ஒரு அமைப்பினராக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கோரிக்கையாக இருக்குன்னா, பலுச்சின மக்களை பொறுத்த வரைக்கும் தனி கலாச்சாரம், தனி வாழ்வியலை கொண்ட ஒரு மக்களாக இருக்காங்க. இவங்க வந்து பாகிஸ்தானில் இணைந்து பாகிஸ்தான் ஒன்றிய நாட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க வரமாட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து பலுச்சிஸ்தான் அப்படின்னு தனி நாட்டை பிரித்து கொடுக்க வேண்டும், பலுச்சிஸ்தான் மாகாணத்தை வந்து தனியாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையில் தான் இத்தனை காலமாக போராடிட்டு வராங்க. அதே போல் இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணியை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கும் எதிராக செயல்பட்டு வந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா, இந்த பலுச்சிஸ்தான் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி முழுவதுமே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. ஸோ பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய நல்ல நட்புறவை பயன்படுத்தி கொண்டு சீனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் சீனா செயல்படுத்தி வரக்கூடிய பல திட்டங்களை எதிராகவும் இவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணியை வந்துட்டு சீனாவும் நீண்ட காலமாக எதிர்த்துட்டு வருது. இவங்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு கோரிக்கை வச்சுட்டு வந்துச்சு. இந்த அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய போராட்டம்ங்கிறது ஈழத்தமிழர்களின் போராட்டம் போல பார்க்கப்பட்டதுனால இந்த அமைப்பினருக்கு ஈரான் போன்ற சில நாடுகள் வெளிப்படை ஆதரவு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில நாடுகள் வந்துட்டு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது பாகிஸ்தானுடைய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து பலுச்சிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் மற்ற நாடுகள் எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில தான் இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணியினுடைய ஒரு பிரிவினர் வந்துட்டு ஈரான்ல இருந்து செயல்படுவதாக சொல்லப்பட்டு வந்துச்சு. ஸோ அந்த அமைப்பினரை குறி வச்சு தான் பாகிஸ்தான் இப்போ பதிலடி நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலில் 7 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதாகவும் கூட செய்திகள் வந்துச்சு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் முதல்ல தாக்குதல் நடத்தியதுமே பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரானுக்கான தூதரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டாங்க. அதே போல ஈரானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரையும் திரும்ப பெறுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்காது. அந்த வகையில் ஈரான் வந்து தங்களுடைய தற்காப்புக்காக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பயங்கரவாதிகள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதலை வந்து ஈரான் இப்போ தற்காப்புக்காக கூட நிகழ்த்தி இருக்கலாம். அப்படிங்கிறதுனால அது தற்காப்புக்கான ஒரு விஷயமா தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படிங்கிறது போல இந்தியா சொல்லி இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு இந்த ஈரான் வந்து பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து நடத்திய தாக்குதலை எந்த இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல. அவங்களுடைய தற்காப்புக்காகத்தான் நடத்தி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு தான் இந்தியா இப்போ போயிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டமான சூழல் காணப்படுதுன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ரெண்டுமே சீனாவுக்கு நெருக்கமான ஒரு நாடுகளாக இருக்குது. சமீபத்தில் தான் சீனா என்ன பண்ணாங்கன்னா, ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மத்தியஸ்தம் செஞ்சு வச்சு அந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அதே போல பாகிஸ்தானையும் கூட ஈரான் சில வருஷமாகவே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்திட்டு வருது.
இப்படிப்பட்ட சூழல்ல ஈரான் பாகிஸ்தான் ரெண்டுமே தங்களுக்கு நெருக்கமான ஒரு நாடு மோதிக்கொள்வதை சீனாவால் பொறுத்து கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளையும் வந்து பேச்சுவார்த்தைக்கு இப்போ அழைப்பு விடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு போர்ல மோதிக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கான ஒரு தொடக்கமா கூட மாறிடும். அதனால ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு எங்க கூட வாங்க அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு கூட இப்ப சீனா அறிவிச்சிருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த கட்ட ஒரு பெரிய போரா மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தாலுமே மற்ற சில உலக நாடுகள் அது போரா மாறிவிடக்கூடாது என்பதற்கான சில வேலைகளையும் ஈடுபட்டு வராங்க. அதுக்கான அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுதுங்கிறது இனிவரும் நாட்கள்ல தெரிய வரும். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.